சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம். இந்த புராணத்தில் 63 நாயன்மார்களை பற்றி சொல்லியிருக்கிறார். அதில் ஒருத்தர் கண்ணப்ப நாயனார். இந்த கண்ணப்ப நாயனார் அப்படிங்கும்போது இந்த கண்ணப்ப நாயனருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா திண்ணன். அந்த திண்ணன் ஒரு வேடன். அவன் காட்டில் வேட்டையாடி வாழ்கிறவன். தினமும் காலையில் எந்திரிச்சு தன்னுடைய வேட்டை நாய் இதை கூட்டிகிட்டு காட்டுக்கு போயிடுவான். வேட்டையாடுறது, அன்றைக்கி தேவையான உணவையெல்லாம் சேகரிக்கிறது. அவனுடைய வாழ்க்கை ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஒரு நாள் வேட்டையாடிட்டு வரும்போது ஒரு மலை மேலே ஒரு சின்ன சிவலிங்கத்தை பார்க்குறான். அந்த லிங்கம் தனியாக யாரும் இல்லாமல் வெயிலில் மழையில் எல்லாம் கிடக்கு. இதை பார்த்த உடனே அவனுக்கு மனசு துடிச்சு போகுது. இவர் என்ன இங்கே தனியாக இருக்கார், இவருக்கு யார் சாப்பாடு கொடுக்குறாங்க, யார் இவரை கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு தாய்ப்பாசம் வந்து விடுகின்றது. தன் குழந்தையை பார்த்தா எப்படி பாசம் வருமோ அதே மாதிரி ஒரு பாசம் அந்த லிங்கத்தின் மேலே அவனுக்கு வந்தது. அப்போ அவனுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அன்பு மட்டும்தான். ரொம்ப சிம்பிளான ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறவன் திண்ணன். என்ன பண்ணான் அப்படின்னா, பக்கத்தில் ஆற்றுல இருந்து வாயால் தண்ணி எடுத்துகிட்டு வந்தான். அவங்ககிட்ட சட்டி பாத்திரமெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த சிவலிங்கத்தை குளிப்பாட்டணும், குளிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆற்றுல இருந்து தண்ணி கொண்டு வரணும். தண்ணி கொண்டு வருவதற்கு தன்னிடத்திலே எந்த பாத்திரமும் இல்லாத காரணத்தினாலே வாயாலே தண்ணி கொண்டு வந்தான். அபிஷேகம் பண்ணான். ஏன்னா அவனுடைய எண்ணப்படி வாயில் இருக்கிற தண்ணி தான் சுத்தமானது, அதைத்தான் கொடுக்கணும். தன் வேட்டையாடி சமைச்ச இறைச்சி இதான் என்னுடைய சாமிக்கு நான் கொடுக்கக்கூடிய சிறந்த சாப்பாடு, இவருக்கு பசிக்குமே அப்படின்னு நினச்சி அன்போட அவன் அன்னைக்கு அவனுக்கு வேட்டையில் கிடைச்சது பன்றியினுடைய இறைச்சி. அந்த பன்றியினுடைய இறைச்சியை சிவனுக்கு படைச்சான். பூ வைக்கணும் அப்படின்னு ஒரு தோணின உடனே தன் தலையில் பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்தான். இந்த பூக்களை எல்லாம் எடுத்து சிவலிங்கத்துக்கு வச்சான். எதுவுமே இவன் செஞ்ச எந்த விதமுமே எந்த மெத்தடாலஜியுமே ஆகம விதிப்படியெல்லாம் இல்லை. அவனுக்கு சுத்தபத்தமாக இருக்கணும், மந்திரம் சொல்லணும், அபிஷேக பொருட்கள் எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் மனசில் இருந்த அன்பு அத்தனையும் தூய்மையானது, அத்தனை ஆழமானது. அவன் செஞ்சது எல்லாமே என் சாமிக்கு என்னோட சிறந்ததை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு தாட் மட்டும்தான் அவனுக்கு இருந்தது. இப்படி தினம் 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 செஞ்சு கொண்டே வந்தான். கோவிலில் ஆகம விதிப்படி பூஜை பண்ணுற ஒரு அர்ச்சகர், அவரும் தினம் இந்த சுவாமிக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி பூ வச்சு பொங்கல்லாம் படைப்பார். இவர் இதை பார்த்த உடனே யாரோ இந்த லிங்கத்தை அசுத்தம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு போனார். ஒரு நாள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்து பார்க்குறாரு. அடுத்த நாள் திண்ணன் அதே மாதிரி பூஜை பண்ணுறதுக்காக வர்றான். சிவலிங்கத்தோட ஒரு கண்ணில் இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. இந்த திண்ணன் இதை பார்த்ததும் துடிச்சு போயிடுறான். என்னோட அவனுடைய பாசம் தாய் பாசத்துக்கு நிகரானது. என் சாமிக்கு என்ன ஆச்சு, யார் அடித்தாங்க அப்படின்னு சொல்லி பதறி போய் காட்டில் இருக்கிற மூலிகைகள் எல்லாம் தேடிக்கொண்டு வர்றான். எதுவும் கேட்கல. இதெல்லாம் அரைச்சி அப்புறம் அந்த கண்ணில் இருந்து வர ரத்தம் நிற்கவே இல்லை. அப்போ அவனுக்கு ஒரு யோசனை, ஒருவேளை என் கண்ணை எடுத்து இவருக்கு வச்சா என்ன, இவருக்கு என் கண்ணை பொருத்தி பார்த்தா இந்த ரத்தம் நின்னா இவருக்கு வலி போய்விடுமே அப்படின்னு அவன் யோசிச்சான். அவன் கண்லேருந்து ரத்தம் வருது, அதை சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தாண்டி இந்த ரத்தம் வழிகிறதுனாலே சிவபெருமானுக்கு வலி இருக்குமே, அந்த அளவுக்கு அவனுடைய யோசனை போனது. அவனுடைய அன்பு அவனை யோசிக்க வைத்தது. உடனே ஒரு அம்பை எடுத்தான். அந்த அம்பை எடுத்து தன்னுடைய ஒரு கண்ணை தோண்டி எடுத்து சிவலிங்கத்தோட ரத்தம் அந்த கண்ணில் வச்சான். பார்த்ததும் இந்த அர்ச்சகர் திகைச்சு போனார். அப்போது இந்த சிவபெருமான் இந்த சோதிக்கிறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. தான் ஒரு கண்ணை எடுத்து வச்சுட்டான்ல, அவனுக்கு அருள் பண்ணிடலாம் இல்லையா. அவர் அதை பண்ணலை, அடுத்த கண்ணிலேருந்து ரத்தம் வர வைக்கிறார். அப்போ அந்த அடுத்த கண்ணிலேருந்து ரத்தம் வர ஆரம்பித்ததும் திண்ணன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லை. இப்போ இந்த கண்ணையும் எடுத்து வச்சிடலாம், ஆனால் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு தெரியாதே, அப்புறம் என் சாமிக்கு வலிக்குமே, இந்த வைக்காமல் போயிட்டோம் அப்படின்னாக்க, தெரியாமல் வைக்காமல் போயிட்டோம்னா வலிக்குமே என்று யோசித்து தன்னுடைய கால் கட்ட விரலை எடுத்து சிவலிங்கத்தோட ரத்தம் வருகிற கண்ணு மேலே வைக்கிறான். வச்சு அடையாளம் பண்ணி கொள்கின்றான். அடுத்த கண்ணையும் தோண்டுவதற்காக அம்பை எடுக்கிறான். அப்போது ஒரு குரல் கேட்கின்றது, நில்லு கண்ணப்ப அப்படின்னு சொல்லி அந்த குரல் உன்னுடைய அசைக்க முடியாத அன்பையும் தியாகத்தையும் நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி இறைவன் தோன்றி அவனை ஆசீர்வதிக்கிறார். நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயத்து மேலே நாம் முழு மனசோட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செலுத்துகிறோன்னு வைங்களேன். அது ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு உறவாக இருக்கலாம், ஒரு லட்சியமாக கூட இருக்கலாம். மற்றவங்க அதை எப்படி பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்கங்கிறத பற்றி இந்த இடத்துல திண்ணன் கவலைப்படவே இல்லை. அவன் தன் மனசில் தோன்றினதை முழு ஈடுபாட்டோடு செஞ்சான். இதை இப்போது நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய கிராமத்தில்
ஒரு அப்பாதுரை அப்படின்னு சொல்லி ஒரு மாமா இருந்தார். அந்த மாமா அவருக்கு வந்து செடி வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் செடி வளர்க்குறதுல முறை வந்து பார்த்திங்கன்னா வினோதமாக இருக்கும். காலையில் செடிங்களுக்கு பக்கத்தில் போய் உட்காந்துக்குவார். ஏண்டா நேற்று ராத்திரி நல்லா தூங்குனியா, தண்ணி போதுமா, பூ எப்படா பூப்ப அப்படின்னு ரொம்ப சத்தமாக பேசுவார். பூ எப்படா பூப்ப. அப்புறம் சில சமயம் என்ன பண்ணுவார், சமையல் பண்ணுவார். இந்த சமையல் பண்ணிவிட்டு மிச்சமாகிற இந்த சாம்பார், இந்த தண்ணி, டீ வடிகட்டின தண்ணி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து செடிக்கு ஊற்றுவார். இதெல்லாம் இயற்கை உரம் அப்படின்னு சொல்லுவார். பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு பதிலாக செடிங்க பக்கத்தில் உட்காந்து பூச்சிகளை பார்த்து, உங்களுக்கு வேலையே இல்லையா, வேறு வேலை இல்லையா, ஏன்டா என் செடியை கடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திட்டுவார். இதெல்லாம் ஊர் மக்கள் பார்க்குறாங்க, பார்த்து சிரிக்கிறாங்க. என்னடா மனுஷன் இவன் பைத்தியக்கார மாதிரி செடிங்களோட பேசிக்கிட்டு இருக்கான், சாம்பாரை ஊற்றுறான், ஒரே கிண்டல் பண்ணுவாங்க. மாமாவுக்கு வந்து அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அவர் தன்னுடைய செடிகள் மேலே வச்சுருந்த அன்பு வந்து அவரை அப்படியெல்லாம் செய்ய வச்சுது. அவர் செஞ்ச எந்த ஒரு செயலும் புத்தகத்திலே இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. ஆனால் ஊர்லேயே அந்த அப்பாதுரை மாமா தோட்டத்தில் இருக்கிற காய்கறிகள் தான் பளபளன்னு இருக்கும். பூக்கள்லாம் அப்படி வாடாமல் அழகாக பூத்து குலுங்கும். மற்றவங்க எல்லாம் ரசாயன உரம் போட்டு பூச்சி மருந்து அடித்து செடி வளர்க்கும் போது மாமாவுடைய செடிங்க மட்டும் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது. அப்படிதான் இந்த திண்ணன் கூட எப்படி தன் மனசுக்குப்பட்டதை செஞ்சானோ அது மாதிரி அப்பாதுரை மாமா மனசுக்குப்பட்டது செஞ்சார். அதில் வந்து எந்த விதியையும் அவர்கள் பார்க்கவே இல்லை. அதே மாதிரி தான் அவர் வந்து அன்பை வெளிப்படுத்த எந்த விதிமுறையையும் பார்க்கல. அதாவது திண்ணனுடைய இந்த செயல் வந்து வெறும் பக்தி மட்டும் கிடையாது. ஒரு மனிதனுடைய அசைக்க முடியாத உறுதி, தன்னலமில்லாத அன்பு, ஒரு லட்சியத்துக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடிய மனப்பான்மை, இது எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு பெரிய பாடம். இது வந்து சேக்கிழார் வந்து இந்த கண்ணப்ப நாயனார் புராணத்தில் இந்த பகுதியில் சொல்லும்போது ரொம்ப அழகாக ஒரு வரியில் இந்த கண்ணப்ப நாயனாரை சொல்லுகின்றார். அண்ணல் அங்கணர் அருளால் வந்த அரும்பெரும் வேட்டுவர் குலத்தலைவர். அதாவது அருள் நிறைந்தவரின் கருணையினாலே வந்த அரிய பெரிய வேடர்களின் தலைவன்னு சொல்லி கூப்பிடுறார். அந்த திண்ணன் வந்து இந்த வழிபாடு பண்ணா இல்லையா, அதை ரொம்ப அழகாக சேக்கிழார் சொல்லியிருப்பாரு. வாய்க்கலச நீரால் ஆட்டி ஊனமுது அறுத்தி தலைமலர் கொண்டு சாத்தி. அதாவது திண்ணன் வந்து வாயிலே நீர் கொண்டு அபிஷேகம் பண்ணான்னு சொன்னேன் இல்லையா. வேட்டையாடிய இறைச்சியை உணவாக கொடுத்தான். தன் தலையிலே இருந்த பூக்களை சூட்டி இறைவனுக்கு வந்து எடுத்து சூட்டினான். இது வந்து இவருடைய தூய்மையான அன்போடு தனக்கு தெரிந்த முறையிலே வழிபட்டார் என்பதுதான் இது. அதை வந்து சேக்கிழார் சொல்றாரு, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின். அதாவது கண்ணப்பனை போன்ற நிகரற்ற அன்பு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சேக்கிழார் இந்த இடத்துல சொல்கின்றார். திண்ணனுடைய எளிமை, அவன் வெளிப்படுத்தின அந்த அசைக்க முடியாத அன்பு, தூய்மையான அன்பு எவ்வளோ அழகான ஒரு விஷயம் இல்லையா. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும், எந்த இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தாலும், கண்ணப்பனுக்கு இருந்த இந்த அப்பாதுரை மாமாவுக்கு இருந்த இந்த மனப்பான்மை நமக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வெற்றியை அது தர வல்லது. ஒரு விஷயத்து மேலே நமக்கு அளவு கடந்த ஈடுபாடு, அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருந்ததுன்னா எந்த தடையும் நம்மை நெருங்கவோ அல்லது தடுக்கவோ முடியாது. நன்றி, வணக்கம்.